இந்த பதிவு எதுக்காகனா 2 நாளைக்கு முன்னாடி பௌர்ணமிக்காக திருவண்ணாமலை கோவில் கிரிவலத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் ஒரு 6 பேர் காரில் போயிருந்தோம். நண்பரோட காரில், அண்ணன் ஒருத்தரோட காரில் போகும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தொழுதூரை தாண்டி அந்த ரிஷிவந்தியம் வழியாக உள்காட்டு வழியாக போயிட்டோம். அது எல்லாமே பைபாஸ் கிடையாது. நடுவில் ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட சிங்கிள் ரோடு, அதில் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா பல டூ வீலரில் பின்னாடி உள்ள இண்டிகேட்டர் லைட்டு, அந்த பிரேக்கிங் லைட்டும் எரியவே கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் கிட்ட போனதுக்கப்புறம் தான் ஆப்போசிட் லைட்டும் நிறையா எல்இடி லைட் இப்போ அதிகமாக யூசேஜ்னால கிட்டத்தை போனதுக்கப்புறம் தான் நம்மளால் பார்க்கவே முடியுது அங்கே டூ வீலர் போகுதுன்னு சொல்லிட்டு. டூ வீலர் யூஸ் பண்ணுற நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். மேபி உங்களுக்கு அந்த லைட்டு மேலே கவனம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்ம உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுத்துக்கணும். அட்லீஸ்ட் இந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது மேபி எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லாப்பு எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் வரும். அந்த ஸ்டிக்கரை அதை வாங்கி பின்னாடி ஒட்டிக்கிங்க. மேபி எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே கவனத்தோடு வருவாங்கங்கிறத எதிர்பார்க்க முடியாது. சம்மர் அந்த ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். பேக் சைடில் ஒரு அந்த பேக் பம்பர் இருக்குல்ல, பேக் அந்த எப்படி சொல்கிறது, டயருக்கும் இதுக்கும் இடையில அந்த இடத்துக்கிட்ட அந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கரையாவது வாங்கி ஒட்டுங்க. பின்னாடி உள்ள வாகனங்களுக்கு ஆப்போசிட்டில் வர அந்த எல்இடி லைட்லேருந்து உங்கள் டூ வீலரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். விபத்துக்களை குறைக்கலாம். ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு லைட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அதில் சரியான கவனம் உங்களால் செலுத்த முடியலன்னா இந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கராவது வாங்கி அதில் ஒட்டிக்கிங்க. நம்ம உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுத்துக்கணும். நன்றி, வணக்கம். நல்லெண்ணங்களை விதைச்சு நல்ல சம்பவத்தை உருவாக்கும்.